சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கேன். வணக்கம். உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஓகே சிஸ்டர். ஸோ இப்போ இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, தீய சக்தி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னா கூட சொல்ல மறைக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காமம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதையும் மீறி சிலர் சொல்லுறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கும் பொழுதுதான் அது சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னவங்க பற்றி சொல்லுங்க சிஸ்டர். ஆமா பிரதர். இப்ப ஆக்சுவலா ரீசெண்டா 2 கேஸ் வந்தது. ஒண்ணு வந்து ரொம்ப யங்கான ஒரு பையன், இன்னொன்னு வந்து ஒரு மிடில் ஏஜ்டு மேன். அந்த மாதிரி தான் வந்தது. ஆக்சுவலா எப்படி பிரதர் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த அகோரிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வச்சு வைக்கிறப்போ அங்க அந்த சுடுகாட்டு காளி அப்படின்னு ஒரு காளி இருக்கு பிரதர். அத வச்சு அவங்க வந்து பண்றப்பவே அவங்க மைண்ட வந்து போய் கரெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த கரெக்ட் பண்றதுல அவங்களால நிறைய வேலைகளை வந்து விடுற மாதிரி தான் இருக்கும். அவங்களால தொடர்ந்து வேலை பார்க்க முடியாது. அதோட அவங்களுக்கு எப்பவுமே இந்த காம இச்சை, அதாவது சுடுகாட்டு பேயை ஏவி விட்டுறாங்க. அந்த சுடுகாட்டுல வந்து நிறைய இந்த காம இச்சை பிடிச்ச பேய்கள் நிறைய இருக்கும். அத வந்து ஏவி விடுறாங்க. அதுக்கு சிலருக்கு ரொம்ப பவர் இருக்கிறது வந்து சில பேரை வேற வகையிலையும் பாதிக்குது. ஆனா இந்த சுடுகாட்டு பேயை ஏவி விடுறப்போ அது வந்து அதோடைய காம இச்சையை இவங்க மூலமா தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வெறியில வருது. அது வந்து ரொம்பவே எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்களுடைய வேலையெல்லாம் போயிருது. அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் இப்படி வருது அப்படின்றதும் தெரியாது. சோ இது மாதிரி நிறைய பேர் 5 to 6 இயர்ஸ் சஃபர் பண்ணவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி காரணம், நம்மளுக்கு என்னமோ யாரோ வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அளவு உணர முடியுது. ஆனா என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சோ அது என்னன்னா அது அக்ரவேட் ஆகிட்டே போகுது. சோ ஒரு லிமிட்லெஸ்ஸா அப்படி போறப்போ ஏதாவது ஒண்ணு இருக்குமா ஒரு சால்வேஷன் அப்படின்னு பாக்குறப்போ அப்படி வந்தவங்க தான் இந்த 2 பேருமே, ஒரு மிடில் ஏஜ் மேனும் ஒரு யங் கையும். அந்த யங் கைக்கு வந்து ஒரு சுடுகாட்டு ஆவிதான். ஆனா அது வந்து தானா வந்து பிடிக்குது. அது எப்படின்னா அது இன்னொரு கேட்டகரி இருக்கு. நிறைய தீய சக்திகள் வந்து ஒரு 13, 14 இயர்ஸ்ல தான் அது வந்து பிடிக்குமே. அந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதனால மாறும் இல்லையா, நம்மளுடைய பெண்களை பார்த்தா ஒரு ஆர்வம், அது ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கு வந்து ஆண்களை பார்த்தா ஒரு ஆர்வம், அது மியூச்சுவலா அது வரக்கூடியது. அந்த அடாலசன்ட் ஏஜ்ல அவங்க கொஞ்சம் அந்த ஆர்வமா அப்படி பாக்குற நேரம் தான் அந்த மாதிரி தீய சக்திகள்லாம் போய் அவங்கள பிடிக்குது. அப்ப வந்து அவங்களுக்கு என்னன்னே உணர முடியாது. நம்ம இத்தனை வரை நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்ப அப்படி ஆறோம் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. சோ அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஏதோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது. இப்ப பேரண்ட்ஸ்ட போய் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு யங் கை சொல்லவும் முடியாது. அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ்டு மேனோ எனக்கு இந்த மாதிரியான விகாரங்கள் வருது ஏன்னு தெரியல அப்படின்றதையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாது. சோ அதனால இது மாதிரி நிறைய கேசஸ் வந்து நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனா இப்ப வந்து சின்ன வயசுலயே கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப சின்ன வயசு. ஆமா ஆமா பிரதர். சின்ன வயசுல வந்து அது நிறைய கேட்டகரி ஆஃப் ஈவில் டெவில்ஸ் இருக்குது இல்லையா. அது வந்து சிலது ஏவி விடுறது இருக்கும், சிலது தானா வர்றது இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் டெவில்ஸும் இருக்குது. அது எப்படின்னா, நான் வந்து முந்தி நிறைய புக்ஸ் படிப்பேன். அதுல என்ன வரும் அப்படின்னா, இப்ப ஒரு மதுக்கடையில போய் ஒருத்தன் நிறைய மது குடிக்கிறான் அப்படின்னு வைங்களேன். அப்ப அங்க வந்து அந்த மது குடிச்சு அவன் அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக அங்க நிறைய அந்த அட்மாஸ்பியர் வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த அட்மாஸ்பியர்ல நம்ம போறப்போ அந்த மாதிரியான ஒரு சூட்டபிளான ஆளை பிடிக்கிறதுக்கு நிறைய இது காத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அவனை வந்து அதை பிடிச்சு அது வந்து நிறைய குடிக்க குடிக்க வச்சு அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணி கொடுங்க. அடுத்தது இன்னொன்னு, இந்த மாதிரி காம விகாரம் இந்த மாதிரி அந்த ஏஜ்ல இருக்கிறத அவங்களுக்கு உள்ள ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான உடம்புகள்ல வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து நிறைய பேர் இது வந்து இந்த ஒரு இனக்கவர்ச்சி தானே அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வயசுல இந்த இனக்கவர்ச்சி வர்றது உண்மைதானே, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா வர்றதுதான். அது கூட வந்தாலுமே அதை வந்து பெருசா பொருட்படுத்திக்கிறது இல்ல. ஏன் திடீர்னு இவ்வளவு கூட வருது, நம்மளை வந்து படிக்க விடாம டார்ச்சர் பண்ணுது, நம்மள என்ன ஒரு செயல்களுமே செய்ய விடாம டார்ச்சர் பண்ணுது, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யோசிக்க வராது. அப்படி யோசிச்சு இருந்தாலுமே அந்த வழியே போறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அதுல இருந்து மீளணும், எப்படியாவது நம்ம வந்து இதுல இருந்து தவிச்சிட்டு இருக்கோம், எப்படியாவது நம்மளுக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்காதா அப்படின்னு சில சோல்ஸ்கள் வந்து யோசிக்கும், சில ஆத்மாக்கள்.
அந்த ஆத்மாக்கள் தான் நம்மள மாதிரி பர்சன்ஸே வந்து தேடி வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சால்வேஷன் கொடுக்க முடியுது. ஏன்னா, இப்ப சில உதாரணமா சொல்லப்போனா, இந்த சுடுகாட்டு காளி அதெல்லாம் வந்து வெரி பவர்ஃபுல். அத வந்து மந்திரா அந்த மாரிலாம் சொல்லி கட்டி போட்டு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு வந்து அம்மன் தான் வருது. சோ அதுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்கிறதுனால அத வந்து டீல் பண்ண முடியுது. அதர்வைஸ் எவ்வளவுதான் லட்சக்கணக்கா நீங்க செலவு பண்ணாலுமே, உங்களுக்கு அந்த டீல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பவர்ஃபுல். ஏன்னா நான் பார்த்த ஒரு கேஸ்க்குலாம் 20 கட்டு போட்டிருந்தாங்க தலையில. ஏன்னா அந்த 20 கட்ட நீக்கின பிறகு தான், நம்ம வந்து வி கேன் கோ இன்சைட் அண்ட் ரிமூவ் த ஈவில். சோ அந்த 20 கட்டுகள வந்து யாரால நீக்க முடியும்? தட் பவர்ஃபுல் கட்டு. லைஃப் லாங் ஆக்சுவலா அந்த ஒன் ஆஃப் த கேஸஸ் வந்து அந்த சுடுகாட்டு பேய்க்கு வந்து 20 வருஷம் ஆவி அது ஆவி தானே. அதுக்கு இன்னும் 20 வருஷம் லைஃப் இருக்கு. அது சூசைட் பண்ணிக்கிச்சு. இப்ப அந்த ஒரு பாதிக்கப்பட்டவர் அவருக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு இருந்திருக்குது. அதனால அவருக்கு லைஃப்பும் வந்து ஏற்கனவே குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்குது. ஹி வாஸ் வெரி ரொம்ப நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அனேபிள் டூ மூவ் அதாவது ப்ராப்பர்லி அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமா இருந்தது. சோ அந்த மாதிரியும் எல்லாமே பண்ணிட்டு, அது சாகுற வரைக்கும் இருக்கணும்ன்றது அதோட கமாண்ட். அத எடுத்து அப்புறம் அத நம்ம நல்லிஃபை பண்ணி அப்புறம் அனுப்புறது அப்படின்றது, அது வந்து கொஞ்சம் வெரி பவர்ஃபுல். அதாவது இந்த அம்மன் இந்த மாரி பெரிய சாமிகளால தான் அது முடியும். உங்ககிட்ட வந்த இந்த கேஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுனா என்ன வயசு? ஏவல் இந்த ரொம்ப மாதிரி. ரொம்பனா ஆக்சுவலா அவங்க சஃபர் பண்ண ஆரம்பிச்சது 12 இயர்ஸ்ல. எனக்கிட்ட வந்தது 24 இல்ல, இல்ல. இயர்ஸ்ல. ஜெனரலாவே அப்ப கேட்கிறேன். இல்ல ஜெனரலாவே இந்த மாரி பில்லி, ஏவல், சூனியம், செய்வினை செய்றவங்கள்ல உங்ககிட்ட வந்ததுல ரொம்ப சின்ன வயசு அல்லது அவங்க சஃபர் பண்ண ஆரம்பிச்ச வயசு, ரொம்ப சின்ன வயசு எந்த வயசுல? ஆ, ரொம்ப ஆ. இப்ப குறைந்தபட்சம். ரீசென்ட்டா அவங்க பேரு ம். அதுல நாங்க கேஸ சொல்ல வேணாம்னு தான் ம். நெனச்சேன். ஆனா ம். நீங்க ஏஜ் கேட்கிறதுனால சொல்றேன். அது ஏஜ் வந்து அவங்க மட்டும் ஊர் சொன்னா எல்லாம் போதும். சொல்ல பேர் தேவையில்ல இல்லையா? வேண்டாம். பேர் வேண்டாம். ஏஜ் அவங்க மட்டும் வந்து சொல்லுங்க. ரொம்ப சின்ன ம். வயசு பிரதர். 2ண்ட் ம். ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் தான் ஓ! படிக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து வச்சு விடுறாங்க பிரதர். அந்த ம். சின்ன பிஞ்சு குழந்தைங்களுக்கு வச்சு ம். அதுங்க எல்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்கு. அது காம ம். உணர்வுன்னு கிடையாது. ஆனா ம். நெறைய சஃபர். ஒண்ணு சரியாச்சுன்னா இன்னொன்னு அப்படி மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. அது மாதிரியான பிரச்சனைகள் உள்ளது இப்பதான் சமீபத்துல தான் டீல் பண்ணேன். ம். தட் கேர்ள் வாஸ் ஆல்சோ வெரி தேங்க்ஃபுல் டு மீ. அத வந்து சால்வ் பண்ணி குடுத்ததுக்கு. ஏன்னா ஷி வாஸ் சஃபரிங் அ லாட் வித் த கிட். அண்ட் ஆக்சுவலி ஷி வாஸ் அவங்க அங்கிருந்தே வரணும் அப்படின்னு நெனச்சாங்க. அவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அங்கிருந்து நேர்ல வந்து என்கிட்ட பிரச்சனைய சொல்லி, அப்புறம் ம். சால்வ் பண்ணிட்டு, அது என்னன்னு சொல்லிட்டு தீர்வு தெரிஞ்சுட்டு அப்புறம் போணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "வெளிநாட்டுல இருந்தா வர்றாங்களாம்மா, அவங்கலாம் அப்படியா வர்றாங்க? வெளிநாட்டுல இருந்து வந்து இந்த பிரச்சனைய சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் கிடையாது. உலகத்துல நடக்கிறதெல்லாம் சாமிக்கு தெரியும். சோ அதனால வந்து நாங்க வந்து டீல் பண்ணி குடுத்துருவோம். அவங்களே ஒரு பேரு, ஏஜ் மட்டும் சொன்னா போதுமா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிருவாங்க. அந்த சன்னுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி குடுத்து அனுப்பணும். இப்ப ரீசென்ட்டா பண்ணது. இப்ப 1 இஸ் 8 கம். அவங்க கொஞ்சம் வந்து புவர் ஃபேமிலி. அவங்க பெயிண்டரு. அது வந்து ம். பயங்கர 13 வயசு குழந்தை. அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அப்டின்னாங்க. என்ன காரணம்னா, இது இந்த குழந்தைங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு பொறாம பிடிச்சு அவங்களுக்கு ஏவி விட்டுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீமான். அவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். நாங்க பெயிண்டர்ன்றப்ப அவங்களுக்கு டெய்லி சம்பளம் அப்படிதானே இருக்கும். நம்ம ஹோமம் இது மாரி பண்றப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். சோ இது மாரி ஏஜ் வந்து இப்ப வந்து கணக்கே இல்ல பிரதர். ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க தான் இப்பலாம் வருது. அதான். ஏன்னா இப்ப வந்து சமீபமா ஒரு ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம்க்குள்ள இருக்கும். ஒரு பொண்ணு வந்து போயிட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு சென்னைக்கு போயிருக்கு. போயிட்டு நைட் ஒரு 12 மணிக்கு தான் வருது. 12 மணிக்கோ காலைல விடிஞ்சா தான் வருது. எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. கேட்ட உடனே என்ன ரேப் பண்ணிட்டாங்க, கேங் ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிருச்சு. சரின்ட்டு இந்த பொண்ண வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சா, ஆ இது ரேப் பண்ணல. இவங்க வந்து கன்சென்சுவலா தான் செக்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த பசங்கலாம் புடிச்சுட்டாங்க நெறைய பேர. அப்புறம் தான் அந்த பொண்ணு ஒத்துக்கிறா, ஆமா எனக்கு வந்து இந்த இதுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். சோ இந்த மாரி அடிக்ட் ஆனவங்க எல்லாம் ஒரு கேங். அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்களெல்லாம் சொல்லி வர சொல்லி, அவங்களோட காமத்துல ஈடுபடுறது. அந்த பொண்ணு வந்து 13, 15 வயசு தான். ஓ! மைனர் கேர்ள் தான். சோ அந்த மாரி இருக்கிறாங்க. சோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆத்ம பிரவேசமானது ஒரு காரணமா இருக்குமா? ஆமா பிரதர். எனக்கு சொல்ல ம். வந்தா இப்ப ஒரு கேஸ் விடுபட்டது ஞாபகம் ம். வருது. நான் ஏற்கனவே ம். சொல்லியிருக்கேன். அது டீட்டெயில்டா ம். சொல்லணும்னா ஒரு 2012, 13ல தான் ஒரு கேர்ள் ம். வந்தது. நல்லா தாட்டியான ம். பொண்ணு. அவங்க ம். சித்தியோட வந்துச்சு. இந்த மாரி நான் 7 வருஷமா மென்டல் அசைலம்ல இருந்து ரொம்ப கஷ்டங்கள்லாம் பட்டேன்.
எனக்கு வந்து என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுச்சு. என்ன வந்து யாரோ அந்த பாக்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. என்னன்னு தெரியல அப்படின்னு உடனே அம்மன் சொல்லுச்சு, இது சங்கிலி கருப்பன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் இந்த பொண்ணு தலைமையில உட்காந்து 7 வருஷமா இவ உடம்ப பாத்துக்கிட்டே இருக்கான். அதுதான் பிரச்சனை அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரே நாள்ல நாங்க வந்து கியூர் பண்ணோம். ஏன்னா அவன் அப்புறம் வந்து ஆக்சுவலா அன்னைக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் வேற சாமியும் சிவன் சரஸ்மியா வருவாரு. அவரையும் கூப்பிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போன பிறகு கீழே விழுடா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இறங்குறப்போ அந்த பொண்ணு உடம்பு வழியா இறங்கி கால் வழியா போகும். அப்படி போறப்போ அந்த பொண்ணு அப்புறம் சரியாயிடுச்சு. அந்த மேல இருக்க அட்டாச்மெண்ட் போயிருச்சு. அது இறங்குறதால அது நேரம் கெடுத்த மாதிரி இருந்தது அப்படிலாம் சொல்லுச்சு. அதுக்கு பிறகு 1 இயர் கழிச்சு நான் அதுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்கா அப்படின்னு. இப்ப நல்லா இருக்காமா, சென்னையில வேலை பாக்குறா அப்படின்னு சொன்னா. சோ பாவம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் 7 வருஷம் அனுபவிச்ச கொடுமை வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுச்சு. யாருமே ஆதரவும் பண்ணலையா, அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுச்சு. சோ அதே மாதிரி சிஸ்டர் ஒரு டிசீஸ் ஒன்னு சொல்றாங்க, எனக்கு கரெக்டா பேர் ஞாபகம் இல்ல. ஜெனிட்டல் அரோசல் சிண்ட்ரோம்ட்டு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கே குறிப்பா வெளிநாட்டுல ஒரு பொண்ணு அதை பற்றி நிறைய அந்த பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலயே வந்து இந்த சுய இன்பம் இந்த மாதிரி இதை வந்து நான் ஸ்டாப்பா பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். எனக்கு ஒரு பையன் வேணும். சோ அது பேர் வந்து பெர்சிஸ்டன்ட் ஜெனிட்டல் அரோசல் டிசார்டர் அப்படின்ட்டு. அது சின்ன வயசுலயே சிலருக்கு வருது, சிலருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வருது. சோ அவங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த காம உணர்வுலயே இருப்பாங்களாம் எப்பவுமே. எப்பவுமே அந்த உச்சக்கட்ட நிலைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நிலையிலேயே குழந்தைங்களே அப்படி இருக்கிறாங்க அப்படின்றாங்க. சோ இதுக்கு வந்து இந்த ஏவல் ஒரு காரணமாக இருக்குமா? அது மேபி ஆர் மே நாட் பி. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கர்மாஸ் வந்து ஒரு பெரிய ரோல்ஸ் வகிக்குது. நம்ம லாஸ்ட் பிறவில இந்த மாதிரியான ஒரு ஆர்ஜோட ஒரு டிசையர் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது முடிவில்லாம நிலையில நம்ம இறக்குறோம்னு வைங்க. அந்த டிசையர் வந்து சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணும். அந்த டிசையர் வந்து அப்படியே நம்மள வந்து ஒரு ஆட்கொண்டு நம்ம அது மாதிரியும் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. அதனால டோட்டலா அது வந்து தீய சக்தி தான் அப்படின்றது சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் பிரதர். அத வந்து அந்த நம்ம சிச்சுவேஷன் அதெல்லாம் அம்மனை கேட்டு அந்த கர்மாஸ் ரெக்டிஃபை ஆகுற டைம் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி டைம்ல தான் எங்களை தேடியே வருவாங்க. அதர்வைஸ் தே ஹேவ் டு சஃபர் இந்த ஸ்டில் ஸ்டிபுலேட்டட் டைம் வரைக்கும். சோ அதோட இந்த காம விகாரங்கள் எல்லாமே இப்போ நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கிறது வந்து நம்ம பாக்குறோம். உலகமே வந்து ரொம்ப மோசமா இருக்குது. இவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேர்ள் கூட சூசைட் பண்ணிக்கிட்டா. அவ ஜஸ்ட் நாங்க சரஸ்மியா அந்த ஆவிகள் இதெல்லாம் வச்சு பேசுறது வழக்கம். இந்த 10 பைசா வச்சு அவ என்ன சொன்னா, நான் ஏன் சூசைட் பண்ணேன்னா என்னுடைய அதாவது அக்காவோட ஹஸ்பண்ட் என்ன ரேப் பண்ணிட்டான், அதனால நான் சூசைட் பண்ணேன் அப்படின்ட்டு நோட் எழுதி வச்சிருந்துச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கொடூரமான விஷயங்கள். அதனால அதான் அது மனுஷங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு இதே இல்ல பிரதர். ரொம்ப வீக்கா போயிட்டாங்க. இந்த காம விஷயத்துல வந்து ரொம்ப வீக்கா போனதுனாலதான் இப்ப நிறையவே பிரச்சனைகள் இப்போ உலகத்துல வந்துட்டு இருக்கு. சோ அதனால இது மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோ போறது, இதுல இருந்து சால்வேஷன் இருக்குதா, அப்படி நம்ம வெளியே வர முடியாம இருக்கோமே அப்படின்னு தவிக்கிற சோல்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா நிச்சயமா இருக்கின்றது. அப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி தண்ணி அடிக்கிற ஒரு ஆத்மா சாராய கடைக்கு போகும்போது ஏற்கனவே தண்ணி அடிக்கிற ஆத்மா அங்க சுத்திக்கிட்டு இருக்க வருது, அவங்க உடம்புல பிரவேசம் ஆகுது அப்படின்னா, காம விகாரத்துல இருக்கக்கூடிய ஆத்மா உடம்புல காம வெறி பிடித்த ஆத்மா ஏற்கனவே இருக்கிற ஆத்மா உள்ள பிரவேசம் ஆகும் தானே? நிச்சயமா பிரதர், அது நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது இப்ப நிறையவே இருக்குது வேற. இப்ப உலகத்துல அந்த டிசையர்ஸ் எல்லாம் இது பண்ணாமே நிறைய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூட்டபிளான பர்சன் பார்த்துட்டே தானே இருப்பாங்க. சோ இப்ப நிறையவே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள். சில பேரு இந்த ரொம்ப ஓப்பனா சொல்ல முடியாது, ஆனா சொல்லுவாங்க ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, தீய எண்ணங்கள் வருது அப்படிதான் சொல்லுவாங்க தவிர காம விகாரம் அப்படின்ற வேர்ட் சொல்ல மாட்டாங்க. ஆனா தீய எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றவங்க நான் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கிறேன். நான் அதுக்கு மேல கேட்க மாட்டேன். ஏன்னா தீய சக்திகள் பாதிப்பு இருக்கும், சில சமயம் அந்த மனநல பாதிப்பும் இருக்கலாம். அது மாதிரியும் இருக்கு. சோ போத் வேஸ் அது உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஓரின சேர்க்கையாளர்களாக திடீர்னு மாறுறாங்க.
திடீர்னு ஒரு வயசுல நான் அப்படியே உணர்ந்தேன் அப்படின்றாங்க. அப்ப திடீர்னு உணர்றாங்க அப்படின்னா, இவங்க உடம்புக்குள்ள ஒருவேளை அதாவது ஒரு பெண்ணுடைய உடம்புக்குள்ள ஒரு ஆணுடைய ஆத்மா வந்துச்சுன்னா, அது ஆணுன்ற உணர்விலே தானே இருக்கும். அப்ப இன்னொரு பெண்ணை அது ஆமா. அப்படித்தானே பார்க்கும். அப்ப அது காரணமாக இருக்கும். அது மாரி ஆகியிருக்கா? அது மாரி ஆனதில்ல. ஆனா எனக்கு வந்து நானு இது படிச்ச இது படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ம். பெண்களுக்கு எப்படின்னா, நம்ம ஒரு டிராமாவே பார்க்குறோம்னு வைங்களேன். ஒரு ம். ஆண் வேடம் போட்ட ஒருத்தன் வரான் அப்படின்ற மாரி ஒரு பெண்ணு தான் வரும். ஆனா ம். அதுக்கே வந்து ஒரு ஈர்ப்பு வரும். ஓ! சோ அந்த மாதிரியா இருக்கிறப்போ, அந்த பெண் வந்து ஒரு ஆண் மாதிரியான ஒரு நேச்சரா உள்ள இன்னொரு பெண். அவள பார்த்தா அட்ராக்ட் ஆகி அவளுக்கு போயிருவா. ம். ஏன்னா, அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு ஆண் மாதிரியான ஒரு பிசிக் அந்த மாரி சம்திங் இட் அட்ராக்ட்ஸ் லைக் அ மேன். அதனால தான் 2 பேருமே வந்து ஒரு ஆணும் பெண்ணுமா தான் அவங்க பெண்ணும் பெண்ணுமா இருக்க மாட்டாங்க. 2 பேர் ம். இருக்கவங்க ஆணும் பெண்ணுமா தான் கல்யாணம்லாம் பண்றாங்க இல்லையா? அப்படிதான் இருப்பாங்களே. ஆமா. அந்த ஹேர் சோ ஸ்டைலே அதனால அப்படிதான் சம்திங் இருக்கும். இட் அட்ராக்ட்ஸ் ம். அதாவது சாதாரண மனிதர்கள விட அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் கூட இருக்கு. ஓ! இது கர்ம கணக்குக்காக கூட ஏன்னா இது மாரி ஆண் மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணை வந்து எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு சில பெண்களுக்கு அது பிடிச்சிருக்குது. ஆமா. அதாவது ம். அதாவது ஒரு இதுல படிச்சிருக்கேன். ஆண் வேஷம் போட்ட பெண்ணை வந்து விரும்புவது போல் அப்படின்ற மாரி ஒரு உதாரணம் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ம். ஆண் வேஷத்த பார்த்தாவே அந்த ஏஜ்ல வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும். ஓ! பெண்களுக்கு. அது வந்து நேச்சுரலா வரக்கூடியது தான். ஏன்னா அந்த ம். வேஷம் போட்டு அந்த ஆக்ட் பண்ண பொண்ண நெக்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கிறப்போ, அந்த ஆண் வேஷம் தான் அவங்களுக்கு மனசுல வரும். கரெக்ட். அது அந்த அடாலசன்ட் ஏஜ் தான் பிரதர். அத தாண்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அந்த ஏஜ்ல ம். எல்லாம் பண்றது தான், இந்த கொஞ்சம் பணக்கார பிள்ளைங்கலாம் இந்த டிரைவர புடிச்சுட்டு ஓடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? அந்த ம். மைண்ட் வந்து அது கரப்ட் ஆயிருது. அதுக்கேத்த மாரி அவங்க என்னன்னு யோசிக்க முடியாது. அதனால அவங்க அப்படிலாம் பண்ணிடுறாங்க. ம். அதனால வேலைக்காரன் கூட ஓடுறது, இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. அதே ம். சமயம் அந்த லோ லெவல் பீப்பிள் அவங்களும் இந்த மாதிரியான ஹை லெவல் பீப்புள வந்து அவங்க டார்கெட் பண்ணியும் அவங்களும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே தீய சக்திகள் நெறைய இருக்கும். இருக்கும். எங்க கிட்ட வரதுன்னா வந்து ரொம்ப லோ லெவல் பீப்பிள் வர முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து சர்டன் பீப்பிள் தான் நாங்க கேஸஸே எடுப்போம். சரி, இல்லன்னா சரி. முடியாதுன்னு சொல்லிருவோம். அதனால ம். அந்த மாதிரி பீப்பிள் என்கிட்ட வந்தது கிடையாது. ஆனா ஐ ஹவ் சீன் தெம். ஏன்னா நெறைய பேரு நம்ம வீட்ல வேலைக்கெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி கேட்டகரி உள்ள பீப்பிள் நெறைய பேர் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு அந்த ஆத்மா இருக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா இந்த யார அவங்க நெனைக்கிறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி பண்ண முடியும். ம். அது மாரி போத் சைட்ஸ் இருக்குது. ஆண்களுமே வந்து இப்ப நெறைய பேருக்கு விமென்க்கு வந்து இந்த மாரி இருக்கிறாங்களாம். ரொம்ப பணக்கார பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்னன்னு சொல்றது? ஒன் டைம் விசிட் அந்த மாரிலாம் பணமெல்லாம் குடுத்தெல்லாம் இருக்குது அப்டின்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு பயங்கரமான இது. பிறகு அந்த பெண்ண அவங்க வந்து பார்க்கக்கூடாதாம். அப்படியெல்லாம் வேற சில பேட்டிகள்லாம் பார்த்துருக்கேன். ம். ஏன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்களும் ஏழை தான். ஆ டீ கடை தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க பொண்ணு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டா உள்ள பொண்ணு. அது ஆட்டோல போகும்போது ஆட்டோ டிரைவரோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு, திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டே வந்துருச்சு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கஞ்சா அடிக்ட் ஆயி, அவன் பயங்கரமா அடிப்பான் போல இருக்குது. எல்லாம் பண்ணாலும் அவன விட்டுட்டு வரமாட்றா அந்த பொண்ணு. அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாலும் அந்த பொண்ணு வரமாட்றா. சோ இது வந்து தீய சக்தியினால இருக்குமோ? நிச்சயமா பிரதர். அது ம். தீய சக்திகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நெறையவே ம். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆறப்போ அவங்களால அத ஓவர் கம் பண்ணி வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு புத்தி செயல்படாது. இப்ப ம். காம விகாரம் இருக்கிறவனுக்கு வந்து மூளையே செயல்படாது. அதனால தானே இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரேப் பண்ணி கண்டிப்பா. கொன்னுட்டான். இப்ப கூட ஒருத்தன் 2 பேரு ரேப் பண்ணது நெறைய. பாண்டிச்சேரி அது ஊர்ல அந்த வயசானவன் தூக்கு போட்டுக்கிட்டான். அதுக்கு பிறகு அவன் நெறைய தடவ தூக்கு போட ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கான். ஒரு தடவ சக்சீட் ஆயிட்டான். சோ ம். அதனால அதுக்கு பிறகுதான் மூளை ஒர்க் ஆகுது. சோ அந்த மாரி ம். கேட்டகரில நெறைய பேர் இருக்கலாம். அவனுக்கு அந்த மாரியான ஒரு தூண்டல் இருந்து அவன் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த ம். தூண்டல் அது ரியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு டெத் அப்படி பண்ணியிருக்கான். அந்த மாரி தான். அது வந்து ம். ஒரு படுகுழி, அது ஒரு நரகம் பிரதர். அதுலருந்து ம். எல்லாரும் வெளியே வரணும். ம். அது அப்படி ரொம்ப வர முடியல அப்படின்னா, நிச்சயமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏன்னா இது வந்து ரொம்ப மேஜரா இப்ப உலகத்த ஆட்டி படைக்கிறதே இதுதான். இதுலருந்து மீண்டுட்டா மீதி நம்ம சொல்றோம் இல்லையா? கோபம், பற்று, பேராசை, சரி. அகங்காரம் இதெல்லாம் வந்து செகண்டரி தான். அத ஒட்டி வருது. இப்ப காமம் நிறைவேறலன்னா ஒருத்தனுக்கு கோபம் வருது. அந்த மாதிரி தான். அப்ப இன்னொரு ஒய்ஃப்ட்ட போனான்னா, அவ மேலயும் பற்று வந்துருது. அது ம். எல்லாமே அப்படிதான் ஆயிருது.
எல்லா உலகமே அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இப்போ. சோ இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவசியம். அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷன் அதுக்கும் செய்வினைக்கும் சம்பந்தம் இருக்கா சிஸ்டர்? ஏன்னா இப்ப ரொம்ப நிறைய இளைஞர்கள்லாம் ட்ரக் அடிக்ஷன், அதாவது எப்படி மது குடிக்கிறவனுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அது வருதோ, அதே மாதிரி ட்ரக் அடிக்ஷன் அந்த பண்ணவங்க அவங்க இருப்பாங்க இல்லையா, செத்து போனவங்க, அவங்க வருவாங்கல்ல. சோ எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிரதர். அது வந்து எதையுமே நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. இருக்கு. உண்மையான ட்ரக் அடிக்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்டு போய் பண்றவங்க. இந்த மாதிரியான பேய்கள் பிடிச்சு பண்றவங்களும் இருப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ். அது வந்து எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு எதிராக அவங்க அப்பா அம்மா வந்தாலும் கொலை பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. அப்பா அம்மா இருக்கட்டும், தங்கச்சி இருக்கட்டும், கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஆமா, அது வந்து புத்தியே வேலை பார்க்காதுல பிரதர். நான் நேத்து கூட ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அப்பாவுக்கு இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஒருத்தன் வந்து 30 லட்சம் கிடைக்குதுன்னு அவங்க அப்பாவை இன்சூரன்ஸ் எடுக்க வச்சு அவன் ஃப்ரெண்டு 4 பேரை வச்சு அந்த ஒரு வண்டிய கொண்டாந்து மோதி கொண்டிருக்கான். அதை கொண்டு தலையை நசுக்கி கொண்டிருக்காங்க, வண்டியை ஏத்தி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த 30 லட்சம் வாங்கிட்டானா. அதுக்கு 6 மாசம் கழிச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸ மூடுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. அப்ப இவன் குற்ற உணர்வுல எங்கேயோ ஓடிட்டான். அதை வச்சு கண்டுபிடிச்சு அவன் மாட்டினான். சோ இது மாதிரி எல்லா என்ன ஒரு தவறா நம்ம ஒரு இது பண்ணாலுமே அதுக்கு வந்து நிச்சயமா தண்டனை இருக்கு. உடனே இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும். அவன் பண்ண இதுக்கு இப்ப அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அது மாதிரி பெற்றவங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையே. நிறைய பேர் தலையில கல்லு போட்டு கொண்டுறாங்க. குடிச்சிட்டு கணவன் பண்றான், மனைவி பண்றா. மனைவி வந்து இப்ப கூட ஒரு ரீசெண்டா ஒரு பெரிய ஆளை கொலை பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஒரு இன்னொரு அஃபார வச்சுட்டு அவனை போட்டு தள்ளியிருக்காங்க வாக்கிங் போறப்போ பிளான் பண்ணி. ஏஜ் அது 50+ தான். சோ அது ஏஜ் இதெல்லாம் ஒண்ணுமே இப்ப வந்து பார் கிடையாது. சோ வந்து ஒன்லி திங் நம்ம சுத்தி எல்லாம் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரியான இதுல இருந்து இது எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை வந்து படுகொலியில தள்ளுது அப்படின்றத உணர்ந்து நம்மளே அதை பாதுகாக்கிற தவிர வேற எதுவுமே வந்து நம்மளுக்கு இது இருக்காது. சோ அதுக்குதான் நம்ம வந்து இந்த மாதிரி கடவுள் சொல்ற வழியில நடங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப முரளி கேளுங்க அப்படின்னு சொல்றது என்ன, இதுலதான் அவர் வலியுறுத்தியே சொல்றாரு. ராம மகா சத்ருன்னு பகவத்கீதையில நிறைய இடத்துல வர மாதிரி அவரும் இதுதான் மிகப்பெரிய சத்ருவா வலியுறுத்தி சொல்றாரு. நீங்களும் நிறைய வீடியோஸ் போடுறீங்க, எல்லாம் உடனே என்னென்ன காமத்தை பத்தியே போடுறீங்க. ஏன்னா அதுதானே இப்ப முக்கியமான இதா இருக்கு. சோ அதுதானே நம்ம சொல்லணும். அதை ஓவர் கன்வை பண்ணி வந்துட்டாங்கன்னா பின்னால பிரச்சனை இல்லை. சில பேர் எனக்கு இந்த புக்ல விளம்பரம் கொடுப்பேன், அதை பார்த்துட்டு போன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியா எனக்கு செக்ஸ்ல இது வேணும் அந்த மாதிரி. அதெல்லாம் நாங்க செய்யறது இல்லைங்க அப்படின்னா, அதுக்குதானே கல்யாணமே பண்றோம், அதுக்காக அவனுக்கு ஆர்வம் வேணுமா? இந்த மாதிரியான ரொம்ப கேவலமான புத்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து இப்படி எல்லாம் கூட போன்கள்லாம் வரும். சோ என்ன பண்றது, ஒரு சரி நம்ம நல்லது செய்யறோன்றப்ப கெட்டதும் வரதான் செய்யும். அதை மைண்ட் பண்ணாம நம்ம போயிட்டு இருக்கணும். அவ்வளவு. அது வசியம் பண்றதும் அதுவும் உண்மைதானே சிஸ்டர்? வசியம் வந்து நிறைய பேர் பண்றாங்க. வசியம் பண்ணி உயிரையே கொல்ல கூட முடியும். அது எவ்வளவு பவரா இருக்கோ அந்த அளவுக்கு உயிரை கொலை பண்றது. ஒரு கொலை பண்ண ஆத்மா கூட என்கிட்ட வந்து சொல்லுச்சு, என்ன இந்த மாதிரி வசியம் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு அவங்க அப்பா அம்மாவை வச்சு செஞ்சோம். கொஞ்சம் அது நன்மை கேட்டுச்சு. அது வசியம் பண்ணி அதை கொலை பண்ணவும் முடியும். என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம்னாலும் இப்ப பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த கொஞ்சம் பவர் வந்தாலே இந்த கேரளா மாதிரிதான் ரொம்ப ஒஸ்ட்ன்னுவாங்க. அது வந்து ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு இதுல ரொம்ப பண்ணுவாங்களாம். அது மாதிரி செகண்ட் இது வந்து கேரளா மாதிரியும். அது பண்ணிட்டு அதுல மாட்டுனா ரொம்பவே கஷ்டம். இப்ப எல்லா இடத்துலயுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேரளா போய் பண்ணுவாங்க. இப்ப கேரளா இருக்காங்க நம்ம கிட்ட வர மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த அளவுக்கு இப்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு பிரதர். இது என்ன சால்வேஷன்னா நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு புக்ஸா படிக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நம்ம கூட்டு சேர்றதே கூட்டு பாலியல் பலாத்காரம்னா அந்த மைண்ட் உள்ளவன் தானே போய் சேர்றான். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் அந்த அமைப்பு இருக்கவன் தான் எல்லாரும் அப்படி போவானா. அது மாதிரி அந்த மாதிரியா சேர்றப்ப அந்த மாதிரி நிறைய உருவாகுது இல்லையா. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம ஒரு நல்ல ஒரு இதை நம்மளதான் நம்ம பாதுகாத்துக்கணும். ஆனா எதா இருந்தாலுமே அது மைண்ட தான் பாதிக்குது இல்ல. எல்லா விதமான மைண்ட் தான் பிரதர். மைண்ட் எப்பவுமே நாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பேஷண்ட் அனுப்பவே மாட்டோம்.
அவங்களுக்கு மைண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி டோட்டலா ஹீல் பண்ணி முடிச்சு அதுக்கு பிறகு அந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து இந்த காப்பு கட்டுன்னு நாங்க போடுவோம். அதெல்லாம் போட்டுதான் அனுப்புவோம். ஏன்னா அதுக்கு பிறகு அவன் மீண்டும் போய் சிக்கிக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல இதுலதான். ஏற்கனவே என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து பேஷண்ட்ஸுமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பையன் கூட ஞாபகம் வருது இப்போ, எனக்கு இந்த காம விகார எண்ணங்கள்லாம் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு நீ முரளிதான் கேட்கணும் அப்படின்ட்டு. சும்மா சாதாரணமா இருந்தாலுமே வரா மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி சரி. அதே மாதிரி ஒரு பிரதர் வந்து நல்ல இந்த சுவாமி பக்தி இதெல்லாம் இருந்திருக்குது. அப்ப வந்து ஒரு டைம் திடீர்னு அவங்க அப்பா கிட்ட ஒரு 1 கிலோ கறி மட்டன் வாங்கிட்டு வா. டேய் 1 கிலோ கறி என்னடா பண்றது? இல்ல நீ வாங்கிட்டு வான்னு சொன்னேன். பார்த்தா எல்லாத்தையுமே சாப்பிட்டானா. அவர் ஆக்சுவலா கறி எல்லாம் பெருசா சாப்பிட மாட்டாராம். அன்னைக்கு அப்படி சாப்பிட்டது ஆச்சரியமா இருந்துச்சாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே சாப்பிடலையாம். எதை வாய்க்கிட்ட எடுத்துட்டு போனாலும் மனித பிண வாடை அடிக்குதாம். எதை கொடுத்தாலும், இட்லி கொடுத்தாலும், தோசை கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் அதுல இருந்து அவரு என்னென்னமோ ஃபோர்ஸ் பண்ணி கட்சியில அவரை வந்து மனநல ஆஸ்பத்திரிக்கெல்லாம் இட்டு வந்து பார்த்தாங்க. டாக்டர் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, ஜூஸ் எல்லாம் குடிக்க சொல்லி. ரொம்ப கம்பல் பண்ணா ஏதோ ஸ்லைட்டா ஜூஸ் எப்பயாச்சும் குடிப்பார்ப்புல இருக்குது. தண்ணி கூட குடிக்காம இருந்து கட்சியில ஆஸ்பத்திரிக்கு தெரியாமலே போயிட்டாரு. சோ இது எப்படி திடீர்னு மாறுதுன்னா இது எப்படிங்க சிஸ்டர்? இது நிச்சயமா இது வந்து கட்டாயமா சொல்ல முடியும். இது வந்து தீய சக்தி தான். அந்த ஆத்மா அந்த தீய சக்தி பிரவேசம் பண்ணா அது அவனை கொல்ற வர விடாது பிரதர். அவனை தீர்த்து கட்டணும், அந்த அதோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கிற வர. நாங்களே நான் இந்த ஒரு 17 இயர்ஸ் பேக் ஆரம்பிச்சப்பவே எங்க பிக்குன்ட்டு புத்திஸ்ட் மாங்க் அவர்கிட்ட தான் படிச்சேன். அவரே வந்து எனக்கு அம்மன் வந்தப்போ நிறைய பேருக்கு தீய சக்தி வந்து கோழி இதெல்லாம் கேட்டுச்சு. அவரு சத்தம் போட்டுட்டு இருந்தாரு, இவங்களுக்கு இத மாதிரிதான் வருதா, அவங்க புத்தி அப்படி கிடக்கு அப்படின்ட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. சோ அந்த மாதிரி கோழி கறி இந்த மாதிரி எல்லாம் கேட்கிறப்பவே தெரிஞ்சிடும். இவனை ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, அங்க கிராமத்துல எல்லாம் அந்த மாதிரி ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க, படையல் கேக்குமா என்னென்னமோ தான் அது கேட்டு கொடுப்பாங்க. கிராமத்து மக்களுக்கு இது ஓரளவு இன்னுமே நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ கேக்குவாங்க. அது சில இது கொடுத்துட்டா போயிடும் போல, சில இது பெர்மனண்டா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்குது அவங்க கிட்டேயே உட்காந்து. அது வந்து எப்படி நம்ம மெடிசன்னால எப்படி தீர்க்க முடியும்? இப்ப அது தானாவே போகுமா சிஸ்டர்? இப்ப செய்வினைக்கு இப்ப உங்க மாதிரி நபர்கிட்ட வராமலே கூட ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் போயிடுமா? அந்த மாதிரி போயிருக்கா? எனக்கு தெரிஞ்சவரை எனக்கு வந்ததுதான் எனக்கு தெரியும். அப்படி போனது மாதிரி எனக்கு அப்படி கியூர் ஆன மாதிரி யாரும் எனக்கு சொல்லல. இப்ப அந்த பேஷண்ட் வந்து அந்த பிறகு நீங்க பார்க்கல அவங்க சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி யாரும் என்கிட்ட இதுவரை சொல்லல. சோ அதனால எனக்கு இது பத்தி தெரியல. ஏன்னா ஆக்சுவலா அந்த மாதிரி தானாவே போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அந்த ஒரு டைம் நீடுக்காக வந்துட்டு அப்படி ஃபிளாஷ் ஆஃப் செகண்ட் போகலாம், அது மாதிரி இருக்கலாம். அது நிறைய அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். இங்கதான் பிடிக்கும் பிராண உடல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சில இது உடம்புக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் வில் பி மச் மோர் டிஃபிகல்ட். அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். அது ஃபுல்லாவே கிளென்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஆனா 95% பிராணிக் பாடியில தான் பிடிக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டாவே சரியாயிடும். ரொம்ப ரேர் தான் உடம்புக்குள்ள போறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி உடம்புக்குள்ள போயிடும். அது வெரி வெரி ரேர். அது மாதிரி நான் ரொம்ப ஃபியூ கேசஸ் தான் டீல் பண்ணியிருக்கேன். 95, 97 கூட சொல்லலாம். 2-3 கேசஸ் தான் அந்த மாதிரி வந்தது. மீதி எல்லாமே வந்து வெறும் பிராணிக் பாடியில அட்டாச்மெண்ட்ஸ் தான். அதை நம்ம டிட்டாச் பண்ணிட்டோம்னாவே அந்த எஃபெக்ட் போயிடும். அப்புறம் மைண்ட் வந்து நம்ம ரொம்ப கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மனநல ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பயங்கரமான ஒரு கடவுள் பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. அதாவது இயல்பாக கிடையாது, அது வந்த பிறகு ஆத்தான்னுவாங்க. அந்த ஒரு ஃபுல்லாவே அந்த சிவன் அது அப்படியே இருக்கிறாங்க. எந்த நேரமும் அந்த சாமி பாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் ஆத்தா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எங்க ஆத்தா பரிசுத்தமானவடாவ அப்படிலாம் பேசுறாங்க. சோ அது எப்படி இந்த சாமி நம்பிக்கைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் சிஸ்டர்? சாமி வந்ததுன்னா அது மலையேற வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
அது வந்து மலை ஏறி அது போயிடும் அப்படின்வாங்க. அது உடம்புக்குள்ளே இருக்குன்னா அதுக்கு ஏதோ இதுதான் இருக்கு. ஏதோ தீய சக்தி தான் இருக்கும். அவங்களுக்கு அது தெரியல. அவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு தெரியாம. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கேஸ்ல ஒரு அம்மாவுக்கு மட்டும் உண்மையான சாமி வந்தது எனக்கு தெரியும். நான் அது உங்ககிட்ட கூட சொல்லல. இன்னொரு தடவை போது அவங்க வீட்டுக்கு வந்து திடீர்னு மஞ்சள் தண்ணி குடு அப்படின்னு கேட்டாப்ல. எனக்கு மஞ்சள் தண்ணினா என்னன்னு தெரியல. நான் சும்மா ஏதோ இதுல கொடுத்தேன். டம்ளர்லயே நம்ம போட்டு கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க செம்புல குடுக்கணும் அப்படின்னு. நான் இவ்வளவு பெரிய செம்புல கொடுத்தேன்னா மடக் 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 மடக்குன்னு குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு அவங்க ஏற்கனவே பெரிய கண்ணு, ரொம்ப பெரிய கண் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க. அவங்க சாமி வரும்ன்றத அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருந்தாரு. அப்புறம் மாடியில போய் ட்ரீட்மெண்ட் பண்றப்போ நான் அது கூட இன்னைக்கு எடுத்து வைக்காம அது மேலதான் அவங்க வந்து வரையறாங்க பாருங்களேன். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ஓம் நம சிவாய, ஓம் சிவாயன்னு லிங்கமே அவங்க நேரில் பார்க்கல. இப்படி இருந்து கேட்டாப்ல. இந்த மாதிரி கையை இப்படி வச்சு இது வேணும்னா எழுதுறதுக்கு அப்படின்னு ஹெல்பர் கீழே போய் எடுத்து வந்துச்சு. இப்படிதான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 படம்னா நான் அந்த எப்பவுமே லெட்டர் பேட் வச்சிருப்பேன் எழுதுறதுக்கு. அந்த இதுல இருந்து அப்படியே எடுத்து போட்டாங்க. என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் சரி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கீழே வந்தோம். கீழே வந்த பிறகு அவங்க சாமி ரூமை பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி பூஜை ரூம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கையை பிடிச்சா அது இரும்பு கை மாதிரி இருக்கு. பெண்ணோட கை மாதிரியே இல்ல. அவ்வளவு பவரா அப்படி பிடிச்சு எனக்கு வலியே வந்துருச்சு. அப்புறம் வந்து சேர்ல உட்கார வச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு சாமி வந்ததுன்னா எனக்கு வரும் அடிக்கடி அப்படின்ட்டு அவங்க அப்பப்பா எனக்கு போன் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்ச நாளா தான் போனை காணும். அநேகமா இந்த வீடியோ அவங்க போடுவோம். அவர் ஹஸ்பண்ட் எல்லாருமே எனக்கு எப்ப வராங்க, ரொம்ப வருஷமா வராங்க. சோ அது வந்து நிஜமாவே சாமி வந்தது. அது எப்பவுமே அது பிறகும் இருக்க வந்துச்சு. சில சமயம் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுக்கும். அங்க இருந்தே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என் கணவருக்கு வந்து இந்த கண்ணு தெரியாம இருந்தது. இந்த கிளாக்கமா இது இல்ல விழித்திரை படலத்துல அது டாக்டர் சரி பண்ண முடியல, நீதான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு போன் அங்க இருந்தே பண்ணி சொல்லுச்சு. என் மகனுக்கு செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு சாமி வருவான் உங்களுக்கு. அது நான் உண்மையா நேர்ல பார்த்தது. அந்த படம் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். நான் இன்னொரு நான் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வரைஞ்சு போட்டது எல்லாமே. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஓம் சக்தி இது திருச்சி உள்ள இதுன்னு ஒரு செகண்ட் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10-15 படம். ஆனா சாமியை வரைஞ்சு போட்டுச்சு. சரிங்க சிஸ்டர். இன்னும் நாம நிறைய அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசலாம். ஷியர் பிரதர். எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது எப்படியோ எனக்கு ரீச் ஆகணும்னு தோணிட்டு இருந்தது. உங்களுக்கு நம்ம பாபா அருள்னால இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகி நிறைய பேருக்கு பலன் அளிக்கணும் பிரதர். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களுக்குமே நன்றி, பாபாவுக்குமே நன்றி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர்.